Taste the Daily. சென்னை தாம்பரம் வண்டலூர் மேம்பாலம் மீது காலை நேரத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்துகளால் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டது. வண்டலூர் மேம்பாலம் மீது சென்று கொண்டிருந்த ஸ்விஃப்ட் கார் மீது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியதில் காரின் பின்பக்க கண்ணாடி சேதமடைந்து சாலையில் கொட்டியது. இதனால் 2 வாகனங்களும் மேம்பாலத்தில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் தனியார் பேருந்து மீது மோதி பேருந்துக்கு அடியில் சிக்கி உயிர் தப்பினார். இந்த நிலையில் எதிர் திசையில் வந்த வாகன ஓட்டிகள் விபத்தை பார்வையிட்டபடி சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற சொகுசு காரின் மீது மோதியதில் சொகுசு காரின் பின்பக்கமும் பின்னால் மோதிய காரின் முன்பக்கமும் முழுவதும் நசுங்கியது. அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த விபத்துகளால் தாம்பரம் வண்டலூர் பகுதியில் பெருமளவு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை புழல் சிறை அதிகாரி மீது அல் உமா பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சிறை அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புழல் சிறையில் உயர் பாதுகாப்பு பிரிவில் விசாரணை கைதியாக உள்ள அல் உமா பயங்கரவாதி போலீஸ் பக்ருதீன் கடந்த 11ஆம் தேதி சிறை வளாகத்தில் இருந்த சிறை விஜிலன்ஸ் பிரிவு துணை சிறை அலுவலர் சையத் ஜாவித் என்பவருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது சையத் ஜாவித்திடம் தகராறில் ஈடுபட்டு தாக்கியுள்ளார். பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை காவலர்கள் துணை ஜெயிலரை காப்பாற்றி போலீஸ் பக்ருதீனை பிடித்துச் சென்று அடைத்தனர். இதில் காயமடைந்த துணை ஜெயிலர் சையத் ஜாவித் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தருமபுரி மாவட்டம் புதுப்பட்டியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி விவசாயிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி முதல் சேலம் அயோத்தியப்பட்டினம் வரை தேசிய நெடுஞ்சாலைக்கான பணிகள் கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பள்ளிப்பட்டியிலிருந்து அயோத்தியப்பட்டினம் வரை 10% வேலைகள் மட்டுமே நடைபெற்று 90% பணிகள் நிறைவு பெறாமல் உள்ள நிலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வசூல் செய்யப்படுகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர், ஃபேனி ஆறு விவசாயிகள் மேம்பாட்டு நலச்சங்கத்தினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் விளைவாக புதுப்பட்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து 2 கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பென்சில் புயல் கரையை கடந்தபோது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்ததால் ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. அதன்படி மழையால் பாதிக்கப்பட்ட திண்டிவனம் அருகே உள்ள இறையனூர், எடையான்குளம் கிராமங்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் நிவாரணம் வழங்க கோரி இவ்விரு கிராமங்களை சேர்ந்த மக்கள் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற காவல் ஆய்வாளர் மற்றும் திண்டிவனம் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம் செய்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ஸ்டாலின் அரசின் தோல்வியை எடுத்துரைப்பதாக விளங்குகிறது. தண்ணி காசு 2000 வரல, தண்ணியில் நாங்கள் பாதிச்சு தண்ணியில் நின்று கிடக்குறோம். காசு எல்லா ஊருக்கும் 2000 கொடுக்குறாங்க, எங்கள் ஊருக்கு கொடுக்க மாட்டுறாங்க. எல்லாம் சுத்துப்பட்டு ஊர் கிராமத்துக்குலாம் வந்துடுச்சு, எங்களுக்கு மட்டும் இன்னும் வரவே இல்லை. தண்ணி வரி வேற காசு கேட்குறாங்க எங்களை வேற. இதில் வேற நாங்கள் எப்படி கொடுக்குறது? தண்ணியே வர மாட்டேங்குது, குழால தண்ணியே வர மாட்டேங்குது. தண்ணி வரி கேட்குறாங்க, வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணுன்றாங்க. இந்த காசு 2000 தர மாட்டாங்க. நாங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மதுரா கிராமம் வரகுப்பட்டு இடங்களெல்லாம் போவோம், அல்லமுத்தூர் போவோம். அல்லமுத்தூருக்கு வரகுப்பட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க தெரிஞ்ச கலைஞருக்கு இப்ப ஏன் கொடுக்க தெரியல? ஏன் பாதிக்கப்பட்டோம் நாங்க, முட்டிக்கால தண்ணி நடந்தோம் நாங்க. நாங்க பாதிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கே போகுது. ஆடு மாடு மேய்க்க முடியல, இந்த கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சு நாங்க எங்களை மீறி அங்க வரகுப்பட்டுக்கு அல்லமுத்தூருக்குலாம் பணம் போய் சேருது. இது எப்படி போகுது? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பாதிக்கப்பட்டது நாங்க. எவ்வளவு தண்ணியில் ஆடு மாடு மேய்க்க முடியல, ரொம்ப கஷ்டம், சாப்பாடு கஷ்டம். இந்த நெல்லை விட்டுட்டு போயிட்டு இப்ப சாலை மேல் பண்ண வந்தா இந்த கொடுமையா இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பெண் கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் வைத்து பெண் கிராம உதவியாளர் பூட்டிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடக்கநந்தல் மேற்கு கிராமத்தில் தமிழரசி என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். அதே அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணிபுரியும் சங்கீதா என்பவர் தமிழரசியை அலுவலகத்தின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு பதிவேடுகளை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றார். கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி அழைத்தும் சங்கீதா கண்டு கொள்ளாமல் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உயர் அதிகாரிகளுக்கு தமிழரசி தெரிவித்ததன் பேரில் அரை மணி நேரம் கழித்து பூட்டு திறக்கப்பட்டது. இதனிடையே கிராம உதவியாளர் சங்கீதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எங்கம்மா இப்போ ஆஃபீஸ் எங்கம்மா கூட்டிகிட்டு போகிற? இங்கே பாருமா, ஒரு ஆஃபீஸரை நீ உள்ளே வச்சு கதவை கூட்டிகிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிவிடுவோமா? உன் மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஆஃபீஸை தரங்க.
என்னது மூடுறி வாயவா? இமயமலை பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளில் வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் குறைவான மழை, குறைவான பனிப்பொழிவு காரணமாக சுமார் 45% நீரூற்றுகள் முற்றிலும் வறண்டு போனதாக ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் சம்பா மாவட்டத்திலிருந்த 117 நீரூற்றுகளில் 58, லாகோல் ஸ்பிட்டி மாவட்டத்திலிருந்த 53 நீரூற்றுகளில் 21, குல்லு மாவட்டத்திலிருந்த 48 நீரூற்றுகளில் 17, கின்னார் மாவட்டத்திலிருந்த 58 நீரூற்றுகளில் 29 வறண்டு போனதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இமயமலை பகுதியில் நீர் வெளியேற்றமும் மண்ணின் ஈரப்பதமும் குறைந்ததால் கிராமப்புற மக்களின் குடிநீர், விவசாயம் மற்றும் அன்றாட தேவைகள் தடைப்பட்டுள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இமயமலை பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்களால் பொதுமக்களின் வாழ்க்கை முறையில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.